நீ எப்படிப்பா ஒரு ஜனநாயகனா வரலாம்? நாங்கள் விட்டுருவோமா? டிஎம்கே ஆட்சி நடந்துட்டு சாதாரணமாக விட மாட்டேன். நீ வரக்கூடாதுன்றதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகும். இது வரைக்கும் அவங்களுக்கு விரோதமாக வந்தவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆயிருக்கு? Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. நம்ம ஒரு பர்சனல் லைஃப்ல ஒரு விஷயம் நடக்க பொழுது அரசியல் ரீதியாக அது பேசப்படுற பொருளாக மாறுதில்லை. ஒரு அப்பாவாக கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க. கத்தி வச்சு ரத்தம் சிந்தி அப்படிலாம் கொலை பண்றது. விஜய் இப்படிப்பட்ட அவர் பெண்களுக்கு எதிரானது, அவர் குடும்பத்துக்கு எதிரானது, அப்பா அம்மாவுக்கு எதிரானது, இப்படி சொல்லி அந்த கேரக்டரையே படுகொலை பண்றதுக்கு ட்ரை பண்றது. அது அவங்களுக்கு கைவந்த கலை. அதுதான் அந்த பர்சனல் அட்டாக். எப்போ நடந்து எப்போ சமரசமாகி கையெழுத்துலாம் ஆன ஒரு விஷயத்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பொது வெளியில வரும் பொழுது அது எப்படி எதிர்கட்சியினர் தான் இந்த விஷயத்த செய்யறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது. முடிஞ்ச ஒரு விஷயம் வெளியே வருதுன்னா இந்த டைம்ல அதுக்கு என்ன ரீசன்? அதுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்கள அதுக்கான ஒரு வாய்ப்பு ஏதாவது கொடுக்குறாங்களா சார்? இந்த அதை பத்தி எனக்கு தெரியாது. வாடகை வாய் ஒரு 3 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னா விஜய்க்கு 5% தான் இருக்கு, 10% தான் இருக்கு, ஸ்டாலினுக்கு 50% இருக்கு, இப்படின்னு கத்தி பேசும். அதாவது 6 மணிக்கு மேல ஒரு பிரச்சாரம் போறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இவர் ஏன் அது வாண்டனா அவாய்ட் பண்றாருன்றதுக்கு கரூர் தான். இருட்டில் தான் எல்லா தப்பும் நடக்குது, எல்லா கிரிமினல் நடக்குது, கிரைம்ஸ் நடக்குது. அவர் வரும்போது 5% 10% நீங்க இன்னைக்கு நீங்க அவருக்கு டார்ச்சர் கொடுக்க பொதுமக்கள் என்ன பேசுறாங்க தெரியுமா? ஏன் அந்த பிள்ளையை இப்படி கொடுமைப்படுத்துற அப்படின்னு ஒரு 5% அதிகமாகும். மக்களுடைய சப்போர்ட் அதிகமாகுது. அவங்க டார்ச்சர் பண்ண விஜய்க்கு சப்போர்ட் அதிகமாகுது, விஜய்க்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகம். இன்னைக்கு இளைஞர்கள்லாம் விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார், இப்போ என்ன சொன்னீங்க? இளைஞர்கள்லாம் விஜய் சாரை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. கரெக்டாக சில விஷயங்கள் அவர் பொது வெளியில் பண்ணுறது சில பேர் அஃபெக்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கு ஒரு கான்ஷியஸாக தோணுதா? கல்யாண போகிற மேடைகளாக இருக்கட்டும், இல்லை அவர் போகிற கட்சி கூட்டமாக இருக்கட்டும், இதுதான் அந்த கிரிமினல் பிரெயின்னு சொல்கிறேன். ஒரு ஜேர்னலிசம் அப்படின்றது உண்மையான நாட்டில் என்ன நடக்கிறதோ அதை மக்களுக்கு சொல்லலாம். சார், எனக்கே ஒரு கேள்வி கேட்கணுன்றது நீங்கள் சொல்ல விட்டீங்கன்னா அந்த கேள்வி நான் கேட்டேன். சரி சார், அவர் ஏன் ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டார்? இல்லை, அப்படி ஏதாவது ரூல் இருக்கு? நான் அப்படி எலெக்ஷனில் நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு விளம்பரமே பண்ண மாட்டேன். விளம்பரமே பண்ண மாட்டேன். எங்கே திரும்பினாலும் அவர் தான் சார் இருக்கு. சோஷியல் மீடியா எடுத்துக்கிறேன், டிவி எடுத்துக்கிறேன், 5 நிமிஷத்துக்கு 5 தடவை வருது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நம்பிக்கை இருந்தால் நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா எதுக்கு? இல்லை விஜய் தனியாக நிற்கிறாருல, நீ ஜெயிக்க முடியலன்னு தானே கூட 20-30 பேர் சேர்த்துக்க. இன்னைக்கு உனக்கு குடும்பம் வேணுமா, தமிழ்நாட்டு மக்கள் வேணுமான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் அப்படிம்பார். நானும் என்னுடைய மனைவியும் எங்கள் பிள்ளையை தமிழ்நாட்டுக்கு தத்து கொடுக்குறோம். நம்ம கூட எஸ்ஏசி சார் இணைந்திருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பல இடங்கள் அவர் சொல்கிறது என்னென்னா டிவிகே வெர்சஸ் டிஎம்கே போட்டி எங்கள் 2 பேருக்கு நடுவில்ன்றாரு. ஆனால் அதிமுகன்ற ஒரு விஷயத்தை அவர் எங்குமே பதிவு பண்ண மாட்டுறாரு. ஆனால் இதே அவர் தலைவா படம் ரிலீஸ் டைமில் ஜெயலலிதா அம்மையாரை அவங்க சந்தித்து பேசினாங்கன்றாங்க. இது உண்மையா இல்லையா? சந்திப்பு நடந்ததா? அவங்களுக்கு சந்திச்சாருன்னு யாரையாவது சொல்லுங்க. அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். நாங்கள் ஒரு படம் எடுத்திருக்கிறோம், யாரையும் எதிர்த்து நாங்கள் பண்ணலை. இந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா இந்த தயாரிப்பாளர் இவ்வளவு கஷ்டப்படுவார், எங்களுடைய உழைப்பெல்லாம் வீணாயிடும், அதனால் சிஎம் அவர்கள் இதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கூட இல்லை, தனியாக ஒரு வீடியோ பைட் கொடுத்தார். சிஎம்மை ஜெயலலிதாவோ பார்த்தாரு யாரையாவது சொல்லுங்கள். அப்போ இருந்தவங்க ஒரு சீஃப் செக்ரட்டரி இருந்திருப்பாங்க, இப்பவும் இருப்பாங்க, சில அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க. சும்மாவே அவர் ஜெயலலிதா பார்த்தாரு. என்னைக்கு பார்த்தாரு? அந்த சந்திப்பு நடக்கவே இல்லை. ஜெயலலிதாவை பார்த்தது 2011. அவங்க 2 பேரும் ஒரு இதில் மீட் பண்ணாங்க, சைதை துரைசாமி வீட்டு கல்யாணத்தில். அவங்க பார்த்துட்டு வெளியே வர்றாங்க, விஜய் போகிறாரு. அப்போ 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. அந்த சந்திப்பின் விளைவு நான் போய் அவங்கள பார்த்தேன் 2011 எலெக்ஷனுக்கு. அவங்களே கேட்டாங்க, மக்கள் இயக்கம் சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். அப்போ கூட விஜய் ஒரு அதிமுக ஓட்டு போடுங்கன்னு ஒரு பைட் கொடுத்தது.
நான் போனேன். எனக்கு ஒரு அஜெண்டா கொடுத்துருந்தாங்க. ஒரு 40 தொகுதி நான் பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் பண்ணேன் 2011. இப்போ அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு அவ தெரிஞ்சோ தெரியாமல் உங்களோட சந்திப்பும் அங்கே நடந்திருக்கு. அப்படின்னும் பொழுது இன்னைக்கு என்ன ஒரு நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன். ஜெயிச்ச பிறகு பார்த்துருக்கேன். ஜெயிச்ச பிறகு அவங்கள எல்லாரும் போய் பார்ப்போம்ல, அப்போ விஜய் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் தனியாக நாங்கள் 3 பேர் பேசணும், நன்றி சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ அழகான ஒரு உரையாடல் நடந்திருக்கும் போது தலைவா படம் டைமில் வந்து அந்த தடை கொடுத்ததே வந்து ஜெயலலிதா அம்மையாருன்று வந்திருக்கு. அது உண்மையா பொய்யா? விஜய் படம் ஒரு காலத்துக்கு அப்புறம் நான் சொன்னேன்ல, அந்த சமூக உணர்வோடு எடுக்கப்பட்ட அத்தனை படங்களுக்கும் பிரச்சனை வந்தது. அது ஏடிஎம்கே ஆட்சி செஞ்ச காலத்தில் மட்டுமல்ல, திமுக ஆட்சி செஞ்ச காலத்துலேயும் யார் ஆட்சி பண்ணாலும் அவருக்கு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருந்தது. அதை எதிர்த்து போராடி படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அது இன்றைக்கும் நடக்கும். நீ எப்படிப்பா ஒரு ஜனநாயகனாக வரலாம்? ஜனங்களுக்கு அப்போ நாயகன் மாதிரி தான் நீ வரேன்ற, தமிழ்நாட்டு மக்களுக்கு நாயகன் மாதிரி வரேன்ற. நாயகன்னா என்ன? ஹீரோ, தலைவன். நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு தானே வர்றது. அதாவது சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு தரம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேஷுவலாக நானும் என் மனைவியும் விஜய் பார்க்க போயிருந்தோம். அப்போ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நான் அரசியலுக்கு வரேன். கேஷுவலாக சொன்னார், நான் அரசியலுக்கு வரேன். அவர் எப்போவுமே பேசுகிறதே அப்படி தான் பேசுவார். சும்மா பெரிய விஷயத்த நான் தெரியுமா நான் அப்படிலாம் அந்த பரபரப்பு இருக்கு அப்படிலாம் இல்லை. சும்மா கேஷுவலாக நான் அரசியலுக்கு வரலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், வரப்போகிறேன். என்னப்பா சொல்கிறேன்? ஆமாம், யோசனை பண்ணி டிசைட் பண்ண அப்படின்னு. இல்லை, டிசைட் பண்ண பிறகு தான் சொல்கிறேன். எப்போவுமே அப்படி தான், டிசைட் பண்ண பிறகு தான் சொல்கிறேன். நான் அப்போ சொன்ன சில விஷயங்கள், டிஎம்கே ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, சாதாரணமாக விட மாட்டாங்க. அப்படியே சொன்னேன், சாதாரணமாக விட மாட்டாங்க. நீ வரக்கூடாதுன்றதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்க. அந்த அளவுக்கு திங்க் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இந்த வார்த்தை. இது வரைக்கும் அவங்களுக்கு விரோதமாக வந்தவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே கொடுத்தேன். கூலாக வாங்கிட்டு ஃபேஸ் பண்ணுறேன்ப்பா இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு, ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ லிஸ்ட்டை கொடுத்தேன் நீங்களே, என்ன அது வேண்டாம். அது எல்லாருக்கும் எங்கள் ஏஜில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த லிஸ்ட்டில் ஒன்று கூட சொல்ல முடியாது. வேண்டாம். ஆனால் அவர் அப்போவே ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்தார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற. அதுதான் கூலாக தான். அவ்வளோ தூரம் நான் சீரியஸாக சொன்னேன். அவர் எல்லாத்தையும் அப்படி ஓகே நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். என்னப்பா ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன்ப்பா. இன்றைக்கும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தால் என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. கரூர்லேருந்து எடுத்து பாருங்கள். இன்னைக்கு கடைசியில் வந்து ஓட்டில் 16ஆம் நம்பர் நோட்டாவுக்கு போகுதுன்னு ஒரு பொருளையை கிளப்பி வரும். மக்களை எப்படி குழப்பணுமோ அவர் தவேக்காவும் திமுகவும் தான் அப்படி தான் நினைக்கிறார். அது ரொம்ப அழகாக அவங்க வந்து ஜனங்களை மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க. இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு, தவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றார். இப்போ நம்ம வந்து ஒரு போட்டியிலையோ ஒரு ரேஸ்லேயோ நம்ம கலந்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பக்கத்தில் ஓடுறவங்கெல்லாம் சொத்தைங்களாக இருந்தால் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் இல்லையா? நம்ம போட்டியாளனை ஸ்ட்ராங்கான போட்டியாளனாக இருக்கு, அதில் ஓடி அந்த போட்டியாளனை ஜெயிக்கிறதுல தானே பெருமை. புரியுதா? அதில் நிற்கணும் முதல்ல, அந்த தைரியம் வரணும். நீ எத்தனை பேரோட வேணாலும் நின்றுக்க சப்போர்ட்டுக்கு, நான் தனியாக நின்று ஜெயிக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கை ஒரு தலைவனுக்கு வரணும் முதல்ல. அந்த நம்பிக்கை இருந்தால் தான் வர முடியும். முதல்ல போட்டியிலே நிற்க முடியும். இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சைடு அவர் போட்டியில் நின்னாலும் இப்போ பல இடத்துல அவர் வந்து திமுக எதிர்த்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. ஆனால் திமுக சைட்லேருந்து பார்க்கும்பொழுது எங்கேயுமே டிவிகே எங்கேயுமே பல மேடைகளில் விஜய் அதைத்தான் நான் சொன்னேங்க. அவங்க பிரெயின் வந்து யாருக்குமே கிடையாதுங்க. புரியுதா? அவர் பேச மாட்டார். தாவேக்காவை பற்றியோ விஜயை பற்றியோ அவர் பேச மாட்டார். அந்த அவர் யார்? 2 பேர் இருக்காங்களே. யார்? நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கணும்? முதல்வர். ஓகே, முதல்வர் பேச மாட்டார். ஆனால்
இப்போ நீங்கள் டிவிகள்லாம் எடுத்துக்கங்க, இந்த சாயந்தரம் ஆனால் விவாத மேடைகள் நடக்கும்ல, அந்த விவாத மேடைகளில் பார்த்தீங்கன்னா பெய்டு மவுத், அதாவது வாடகை வாய், ஒரு 3 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னா, விஜய்க்கு 5% தான் இருக்குது, 10% தான் இருக்குது, ஸ்டாலினுக்கு 50% இருக்குது, இப்படின்னு கத்தி பேசணும். சாதாரணமாக இல்லை, கத்தி பேசணும். இப்போ சில சேனல்களையே அவங்க வந்து அப்படியே அதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா அவர் மேடைகளில் இப்போ விஜய் சொல்கிறது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும், பட் அவர் சொல்கிறது எங்களுக்கும் அதிமுகவுக்கும், அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். இதை ரொம்ப அழகாக சில சேனல்கள் மூலமாக 3வது கட்சி இல்லை அப்படின்னு அவர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது, அதை மக்களுக்கு எடுத்து சொல்கிறது இந்த வாத மேடைகள். இப்போ சேனல்களும் சொல்லுது, சில சேனல் எல்லா சேனலும் இல்லை. ஏன்னா ஆனால் திமுக சொல்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு போட்டியே திமுகவுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க, தவிர இங்கே தமிழ்நாட்டில் அவங்க எங்குமே பதிவு பண்ண. ஆனால் இல்லை அதான் அந்த வாடகை வாய்கள் வந்து திமுகவுக்கும் டெல்லிக்கும் பேசுகிறது, அவங்களாம் ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட போய் சேர்க்குறது இந்த 2 கட்சி தான் இருக்குது. சார், இன்னொரு விமர்சனமும் வந்திருக்கு. இப்போ விஜய் சார் வந்து அதாவது பிஜேபியோட பி டீமா அப்படின்ற ஒரு விமர்சனம்லாம் அவர் மேலே வருது இப்போது ரீசெண்டாக. அதெல்லாம் வந்து போயிடுச்சுங்க. இப்போது போய் இன்றைக்கி தனியாக அவர் நின்று இன்னும் 4 நாளில் எலெக்ஷன் வருது, இன்னும் பிஜேபியான்னு கேட்டிங்கன்னா பைத்தியகாரத்தனம் அது. ஆனால் நடுவில் நிறைய விஷயங்கள் வந்தது. ஜேர்னலிஸ்டாக இருந்துட்டு அதை கேட்கக்கூடாது. இல்லை நடுவில் வந்ததே சார், சில விஷயங்கள் வந்து அவர் அலைட் பண்ணார் சில கூட்டணியோட, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில் சரிப்பட்டு வரல, அப்புறமா பேக் ஆஃப் ஆனான்ற சில விஷயங்கள்லாம் வந்ததில்ல, அதெல்லாம் இவர் பேசினாரு. ஒரு ப்ரூஃப் சொல்லுங்கள், இவர் போனார், இவரை பார்த்தாரு, அவரை பார்த்தாரு, இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். சரி, எந்த சொல்லுங்கன்ற நான் எந்த அப்படின்றது இல்லை, நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அதை தான் சார் நானும் கேட்குறேன். இப்போ அவர் பண்ணலன்றதுக்கு உங்கள் சைடில் என்ன ப்ரூஃப் இருக்குது? வெளியில் சொன்னாங்க இல்லையா, கூட்டணியாக அலைடாக அவர் நிறைய இடத்துல பேசியிருக்காரு. பண்ணலைன்றதுக்கு அவர் தனியாக நிற்கிறாரு, அதை விட என்ன ப்ரூஃப் நான் சொல்லுவேன். ஆனால் பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சில விமர்சனங்கள் வந்து அது வந்து ஒரு எலெக்ஷன் வருது, யாரோ பேசுவாங்க, அது சும்மாவே. இன்றைக்கி தான் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து யார் பதிவு போடுறானே தெரியாது, 4 பேர் என்னத்தையோ போடுவாங்க, அதை நம்பிக்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. சரி சார், அப்போ இந்த கேள்வியும் கேட்கலாம். அதாவது இன்றைக்கி இன்னொரு பெரிய விமர்சனம் அவர் மேலே வைக்கிறது என்னன்னா, என்னப்பா 1000 கோடியை விட்டுட்டு வருது, என்ன 50,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்காரா அப்படின்ற விமர்சனம். அதுதான் சொல்கிறேன், இந்த விமர்சனம் யார் சொல்கிறது? பொதுவாக வரக்கூடிய விமர்சனம். பொதுவாகலாம் யார் சொல்கிறது? திமுக வாய்கள் பேசுகிறது. அவங்க அழகாக சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன வார்த்தையை 1000 கோடியை விட்டுட்டு 5000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீ இன்னைக்கு 50,000 கோடி சம்பாதிச்சிருக்கிறேன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க அப்படின்றீங்களா? இல்லை, திமுக நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க அரசியலுக்கு வந்து ஓட்டாண்டியாக இருந்தவங்க இன்னைக்கு 50,000 கோடி சொத்து சேர்த்துட்டாங்க, அதை போல் விஜய் நீ வரியான்னு கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்க ஒத்துக்கிறாங்களா? தேங்க்ஸ், நன்றி, மக்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க. நீங்க சொன்னதை தான் நான் சொல்றேன், நானா இட்டு சொல்றேன். பொது வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இன்னைக்கு நான் கேள்வியா உங்ககிட்ட கேட்கிறேன். திருப்பி பேசாதீங்க. நீங்க சொன்னதை அவங்க ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம், ப்ரூவ் பண்றாங்கன்னு அர்த்தம். நாங்கள் சம்பாரிச்சிட்டோம்ப்பா, நீ சம்பாதிக்கிறதுக்கு வரியா? நாங்கள் விட மாட்டோம். இத்தனை வருஷமாக நாங்கள் வந்து 50-60 வருஷமாக குப்பை கொட்டி இதெல்லாம் வந்து டெக்னிக்கெலாம் கற்றுக்கிட்டு நாங்கள் சயின்டிஃபிக் முறையிலலாம் நாங்கள் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ வந்து ஈஸியாக சம்பாரிச்சுட்டு போகலான்னு பார்க்குறியா? நாங்கள் விட்டுருவோம். அண்ட் இன்னைக்கு வந்து ஆனால் இதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் உண்மையான ஜேர்னலிஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக போடுறேன், அப்படியே ரிலே பண்ணணும். கண்டிப்பாக போடுறேன் சார், கண்டிப்பாக போடுறேன். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி தானே, தப்பு இல்லையே கேட்டு போட்டுற போகிறீங்க. அதான் எல்லாரும் கேட்குற கேள்வி தான் கேட்டீங்க. ஆமாம், பட் எங்கிட்ட யாரும் கேட்கல. உங்ககிட்ட யாரும் கேட்கல. எங்கிட்ட கேட்டால் நான் இப்படி தான் பதில் சொல்லியிருக்கேன். சரி, இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியும், பல மேடைகளில் வந்து அந்த மரியாதை நிமித்தமாக சில விஷயங்கள் பேசணும் அப்படின்ற இன்னொரு விமர்சனம் வந்து ஸ்டாலின் அங்கிள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இப்போ அரசியல் ரீதியாக நம்ம பல இடங்களில் வந்து ஓட்டு கேட்க போகும்போது அது மரியாதை கலந்த விஷயமா பண்ணக்கூடிய ஒரு சில இது இருக்கு இல்லையா? இதில் ஏன் அங்கிள் அங்கிள் அப்படின்றத பண்ணி ஒரு கட்டத்துக்கு அப்போ இப்போ அவர் மாற்றிருக்காரு. அங்கிள்னு சொல்கிறது மரியாதை குறைவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது ஒரு மாதிரி சொல்கிறது மரியாதை குறைவுன்னு நினைக்கிறீங்க. உயர்திரு
அப்படின்னு ஆரம்பிச்சு சார் அப்படி இல்லை சார், அந்த டோன் ஆஃப் மாடுலேஷன் ஒன்று இருக்குல்ல, ஸ்டாலின் இல்ல, அங்கிள் அவர் ரொம்ப அப்படின்றது. ரொம்ப கூலா ஸ்டாலின் அங்கிள் கேட்குறா. அங்கிள்ன்ற வார்த்தை வந்து எவ்வளவு, அதாவதுங்க சாருன்றதை விட அங்கிள் வந்து உறவு. அங்கிள்லாம் யார்? உறவுக்காரங்களை தான் சொல்லுவோம். நீங்கள் உயர்திரு, அது பேர் என்ன போடுவீங்க? உயர்திரு, இன்னும் என்ன போடுவீங்க? மரியாதை, மாண்புமிகு, மாண்புமிகு, அதுக்கப்புறம் என்ன போடுவீங்க? மரியாதைக்குரிய, ஆமா, மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லணும். அதை விட அங்கிள் உறவுங்க அது. இப்போ விஜய் வந்து யாருமே தலைவான்னு கூப்பிட்றது, அண்ணன் கூப்பிட்றாங்க தமிழ்நாடு முழுக்க. சில வயசானவங்க என் பிள்ளை மாதிரி இருக்கான்றாங்க. இன்னொரு விமர்சனமும் வந்திருக்கு, அதாவது 6 மணிக்கு மேலே ஒரு பிரச்சாரம் போகிறதில்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இது எந்த அளவுக்கு உண்மை? 6 மணிக்கு மேலே ஒரு பிரச்சார கூட்டத்திலலாம் பங்கெடுக்கிறது இல்லை, சில பொது இடத்துல அவரால் போக முடியல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அது பாதுகாப்பு கருதி, அந்த பாதுகாப்பு நிறைய இடத்துல அவருக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்றாங்க. விஜய் வந்து நைட்டு ஆனால் அவர் பிரச்சாரத்தில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவர் ஏன் அது வாண்டனை அவாய்ட் பண்ணுறதுக்கு கரூர் தான் காரணம். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருட்டில் தான் எல்லா தப்பும் நடக்குது, எல்லா கிரிமினல் நடக்குது, க்ரைம்ஸ் நடக்குது. இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஒவ்வொரு மீட்டிங்கு போய் அந்த க்ரௌடு கூடும்போது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பயமாக இருக்கும். ஏன் பயமாக இருக்கும்? பயப்பட வச்சுட்டாங்க. அதனால் அதெல்லாம் வந்து மக்களுக்கு நீங்களாக சொல்கிறீங்க, நீங்கள் ராத்திரி ஆனால் பண்ணி சிக்கலில் மாட்டிக்க, நான் அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இது கரூர் சம்பவம் வச்சு நீங்கள் சொல்கிறீங்களா சார் இந்த ஒரு விஷயத்தை? எல்லா சம்பவங்களுங்க, எல்லா சம்பவங்களும் அவர் பார்த்துட்டாரு. அரசியல்ன்றத நம்ம என்னென்ன சொன்னோமோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்குது அவர் வாழ்க்கை. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல. அவர் 10 நிமிஷம் தான் பேசுகிறாரு, 15 நிமிஷம் தான் பேசுகிறாரு. இவங்க ஒரு 15 நிமிஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, உயர்திரு இவர்களே, உயர்திரு அவர்களே, உயர்திரு அவர்களே, இதே 15 நிமிஷம் பேசிடுவாங்க. அப்புறம் மேட்ரு 5 நிமிஷம் தான் பேசுவாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு என்னென்னா 20 நிமிஷம் பேசிட்டாரு. இவர் அவர்களே இவர்களே இல்லை, அம்மா மக்களே உங்களை தேடி உங்கள் பிள்ளை வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு பேச தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? அவர் அங்கிள்னு கூப்பிட்றாரு. ஐயா உறவு தான் ஐயா பெருசு. அண்ணன் நீங்கள்லாம் வந்து இந்த மதுரை சைடெலாம் போனீங்கன்னா எல்லாருமே வயசானவங்களை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. பசங்க இன்னும் கொஞ்சம் வயசு கம்மியாக இருந்தால் அண்ணேன்னு கூப்பிடுவாங்க. இல்லைன்னா இன்னும் உறவு அப்படின்னா மச்சான்னு கூப்பிடுவாங்க. வாங்க சார், போங்க சார், உட்காருங்க சார், எந்திரிங்க சார் அப்படின்னா அது என்ன? ஸோ அதுவே தெரியாமல் கேள்வி கேட்குறீங்களா சார்? இன்னொன்றும் வந்து முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது எப்போவுமே அது அரசியலாக இருக்கட்டும் இல்லை சினிமா துறையாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்க பொழுது அரசியல் ரீதியாக அது பேசப்படுற பொருளாக மாறுதில்லை. ஒரு அப்பாவாக இதுக்கு உங்களோட அதாவதுங்க ஒன்று, அரசியலில் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இங்கிலீஷில் கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க, கேரக்டர் படுகொலைன்னு சொல்லுவாங்க. கத்தி வச்சு ரத்தம் சிந்தி அப்படிலாம் கொலை பண்ணுறதில்ல. அந்த கேரக்டரே வந்து கேரக்டர்னால் அந்த குணாதிசயங்களே கொலை பண்ணுறது. விஜய் இப்படிப்பட்டவர், அவர் பெண்களுக்கு எதிரானவர், அவர் குடும்பத்துக்கு எதிரானவர், அப்பா அம்மாவுக்கு எதிரானவர், இப்படி சொல்லி அந்த கேரக்டரே வந்து படுகொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது. அது அவங்களுக்கு கைவந்த கலை. அதுதான் அந்த பர்சனல் அட்டாக். எப்போது நடந்து எப்போது அவங்களுக்குள்ள சமரசமாகி கையெழுத்தெல்லாம் ஆன ஒரு விஷயத்தை இப்போ கொண்டாட வச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அதாவது அந்த அந்த குணாதிசயங்களை படுகொலை பண்ணுறதுல வந்து பிஹெச்டி. அதாவது வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பொது வெளியில் வரும்பொழுது அது எப்படி எதிர்கட்சியினர் தான் இந்த விஷயத்தை செய்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புதில்லை. முடிஞ்ச ஒரு விஷயம் வெளியே வருதுன்னா அதுக்கு என்ன ரீசன்? முடிஞ்சு போன ஒரு விஷயம் அது திருப்பி இந்த டைமில் ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும்ல. அப்போ அதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்கள அதுக்கான ஒரு வாய்ப்பு ஏதாவது கொடுக்குறாங்களா சார்? இந்த மாதிரி அதை பற்றி எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் சொல்கிறது
பட் இன்னைக்கு அரசியல் பொறுத்த வரைக்கும் அவர் பார்க்காத கஷ்டங்கள் இல்லை, அவர் ஏறாத மேடைகள் இல்லை, வாங்காத பேச்சுகள் இல்லை. பட் இத்தனைக்கும் நடுவில் எந்த அளவுக்கு அவரோட அந்த கான்ஃபிடென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த அளவுக்கு அந்த பலம் அவரை வந்து ஓகே நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத தாண்டி நேற்று முக்கியமான ஒரு விமர்சனம் அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கு. அதாவது அவர் போகிற சர்ச்சாக இருக்கட்டும், அவர் போகிற கோயிலாக இருக்கட்டும், இல்லை மசூதியாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன ஓட்டுக்கான ஒரு ஸ்டண்ட் காட்டுறாரா அப்படின்ற ஒரு விஷயம் வருது. பட் அது பொதுவான விஷயம் கூட நடந்திருக்கலாம் பிரச்சாரம் போகும்போது. இதுக்கு உங்களோட கருத்து என்ன? அவர் பிறந்ததுலேருந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு 2 தரம் வேளாங்கண்ணி போகிற பழக்கம் உண்டு. அப்போல்லாம் வந்து தவறாமல் விஜய் கூட்டிகிட்டு போவேன். இப்போ வேளாங்கண்ணி பழைய கோயில் தான் எப்போவுமே நான் போவேன். பின்னாடி இருக்கிற புது கோயிலுக்கு போக மாட்டேன். அந்த பழைய கோயிலில் வாசல்லேருந்து பீடம் பக்கத்தில் வரைக்கும் நான் நீல் பண்ணி நடந்து போவேன். அது பக்கத்தில் விஜய் நீல் பண்ணி வருவார். 2 பேரும் நீல் பண்ணி அப்படியே இது வரைக்கும் போவோம். சோபா வந்து டாக்டரை வச்சுக்கிட்டு அப்படியே எங்க கூட நடந்து வருவார். இது வந்து எப்போ அவர் ஒரு 5 வயசாக இருக்கும்போதுலேருந்து பழகின ஒரு விஷயம். இப்போவும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒவ்வொரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி யாருக்குமே தெரியாமல் வேளாங்கண்ணி போவார், அது பண்ணுவார். இது என்னென்னா அப்போல்லாம் யாருக்குமே தெரியாமல் பண்ணுவார், இப்போ யாருக்குமே தெரியாமல் பண்ண முடிய மாட்டேங்குதுன்றீங்க. இப்போ தான் கேட்டை திறந்து வெளியே வந்தாவே வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு ப்ரைவசி இருக்கு. ஆனால் இல்லை சார், ஒரு சில இடத்துல அந்த ப்ரைவசியை நம்மளும் மெயின்டைன் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது எங்கன்னா ஒரு அப்பாவாக இன்றைக்கி அவர் அரசியலில் எதிர்த்து சில பேரை எதிர்த்து அவர் நிற்கும் பொழுது சில விஷயங்கள் அவரும் கான்ஷியஸாக பண்ணணும் அப்படின்றது இருக்குல்ல. இது தப்பான ஒரு முடிவை நோக்கி மக்கள்கிட்டையும் போயிடக்கூடாது ஒரு அப்பாவாக ஏதாவது ஒரு தருணத்தில் உங்களுக்கு தோணுது உண்டா ரீசெண்ட் டைமில்? மேபி அவர் பேசுகிற மேடை பேச்சுகளாக இருக்கட்டும், இல்லை போகிற இடங்களாக இருக்கட்டும், ஒரு கான்ஷியஸாக கரெக்டாக சிலது பண்ணணுன்றது உங்களுக்கு தோணியிருக்கா? ஏதாவது இடத்துல அவர் தப்பு பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? தப்பு பண்ணுறாருன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அவர் எடுத்த டிசிஷன் தான் அவர் செய்வார். ஆமாம், அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பார். நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு வார்த்தை கேட்டீங்க, இப்போ இவ்வளவு டார்ச்சருக்கு பிறகு அவருக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்காங்க, கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகிட்டு. இப்போ 2 விஷயம் நான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அவர் வரும்போது 5% 10% நீங்கள் இன்றைக்கி நீங்கள் அவருக்கு டார்ச்சர் கொடுக்க பொதுமக்கள் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? ஏன் அந்த பிள்ளையை இப்படி கொடுமைப்படுத்துகிற அப்படின்னு ஒரு 5% அதிகமாகும். மக்களுடைய சப்போர்ட் அதிகமாகுது. நீங்கள் அவங்க டார்ச்சர் பண்ண விஜய்க்கு சப்போர்ட் அதிகமாகுது, விஜய்க்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக. எனக்கும் அவருக்கு தான் போட்டி அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறார் மேடையில் இல்லையா? அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல், அதான் முன்னாடியே சொன்னேன், அந்த தன்னம்பிக்கை நம்பிக்கை இப்படி இருக்கிற ஒருத்தனால தான் ஒரு தலைவனாக முடியும். நம்ம எந்த போட்டிக்கு போனாலும் ஜெயிப்போமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னாவே அடிபட்டு போயிடும். ஜெயிப்போம் அப்படின்னு அந்த போட்டியில் நம்ம நிற்கிறதுக்கும் ஜெயிப்போமா, நான் வந்து பசங்களுக்கு போகிற இடங்களில் சொல்கிற ஒரே ஒரு போட்டியில் நீ ஓடிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன தெரியணும்னா, பக்கத்தில் ஓடுறவன் யாருன்னு திரும்பி பார்க்காத. இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க உன்னை ஓவர்டேக் பண்ணிடுவான். ஸோ நீ பார்க்க வேண்டியது 200 மீட்டர் ஓடுறேன்னா 200 மீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு ரிப்பன் கட்டியிருக்கும், அதுதான் உன் கண்ணுக்கு தெரியும். பக்கத்தில் ஓடுறவன் யாரும் இந்த பக்கத்தில் ஓடுறவன் யாருன்னு பார்க்காத. நீ அதை பற்றி கவலைப்படாத, நீ உன்னுடைய இலக்கை நோக்கி ஓடு அப்படின்னு நான் சொல்வேன் இளைஞர்களுக்கு. சார், இப்போ என்ன சொன்னீங்க, இளைஞர்கள்லாம் விஜய் சாரை பார்த்துட்ருக்காங்கன்னு சொன்னீங்க, கரெக்டாக? அதை தான் நான் திருப்பியும் கேள்வியாக கேட்குறேன். சில விஷயங்கள் அவர் பொது வெளியில் பண்ணுறது சில பேர் அஃபெக்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கு ஒரு கான்ஷியஸாக தோணுதா? அதாவது ஒரு கல்யாண போகிற மேடைகளாக இருக்கட்டும், இல்லை அவர் போகிற கட்சி கூட்டமாக இருக்கட்டும், அவர் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இன்றைக்கி அவரை சுற்றி நேசிக்கக்கூடிய ஒரு மாற்றம் வேணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அப்போது என்னோட தலைவர் இப்படி இருக்கணுன்றது சில பேரோட விமர்சனங்கள் வைக்கும் போது அது எப்படி பார்க்குறீங்கன்றது தான் நான். இல்லை, விஜய் வந்திருக்கிறதே ஒரு மாற்றம் வேணும் தானே வர்றார். நான் நிச்சயமாக சொல்லுவேன், 2026 எலெக்ஷன் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தரம் வர்ற எலெக்ஷன் இல்லை, அது அவர் அடிக்கடி சொல்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஒரு சைலண்ட்டாக இருக்காங்க மக்கள். இது ஒரு மௌன புரட்சியாக இருக்குமோ இந்த எலெக்ஷன்?
ஒரு அமைதி புரட்சி. நான் அப்படி தான் நம்புகிறேன். சர்வேக்கு போகிறாங்கல்ல, யாருக்கு ஓட்டு போட போகிற என்ன இருக்குது? ஒரு சிலர் அதை வெளியே சொல்கிறதுக்கே எலெக்ஷன் வரட்டும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற பசங்க இதுக்கு தான் ஓட்டு போடுறோம். தாவேக்காவுக்கு தான், இல்லை திமுகவுக்கு தான், இல்லை ஏடிஎம்கேக்கு தான், நாம் தமிழருக்கு தான், சீமானுக்கு தான், இப்படின்னு இருக்கிறவங்க ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க. மற்றவங்களாம் மௌனமாக இருக்கிறாங்க, ஒரு மாற்றத்துக்கு ரெடியாகிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே நாட்டில் உங்களையே எடுத்துக்கங்க, ஒரு ஜேர்னலிசம் அப்படின்றது உண்மையான நாட்டில் என்ன நடக்கிறதோ அதை மக்களுக்கு சொல்லணும். இதுதான் ஜேர்னலிசம். மக்களை விட்டுருங்க, மக்களால் சொல்ல முடியல. பட் ஜேர்னலிசம்ன்றது இதுதான். உண்மையாக இங்கே தப்பு நடக்குதா அதை சொல்லணும். சொல்ல விட மாட்டேன்ற அவங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுத்து இதை தான் நீ சொல்லணும். இதுக்கு மேலே சொன்னோம்னா அரெஸ்ட் ஒன்று அரெஸ்ட்டு, இல்லைன்னா நான் கேபிள் டிவியை பிடிக்கிறோம், இல்லைன்னா எடிட்டில் கட் பண்ணிடுறாங்க. அது கூட நடக்குது. இனிமேல் நீங்கள் நேர்காணல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஓகே ஆகித்தான் நீங்கள் ஒளிபரப்பு செய்யணுன்ற நிலமை வந்தாலும் வந்துடும். இன்னொரு 5 வருஷம் நீங்கள் விட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதனால் ஒரு மாற்றம், என்னை கேட்டால் ஒரு மாற்றம் வரணும். அவர் ஏன் ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டார் சார்? பத்தாவதுக்கு ப்ரெஸ்ஸை ஒவ்வொரு வாட்டியும் சந்திக்கணும்னு நினைக்கும் போது ப்ரெஸ்ஸை ஏன் சந்திக்க மாட்டான்ற கேள்விகள் இருக்குல்ல. ஏன் ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டார்? இல்லை, அப்படி ஏதாவது ரூல் இருக்கா? ஒரு அரசியல்வாதி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும் டெய்லி அப்படின்னு ரூல் இருக்கா? நான் இப்படி எலெக்ஷனில் நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு விளம்பரமே பண்ண மாட்டேன்றார். ஏன் அது கேட்க மாட்டேன்றீங்க? ஏங்க விளம்பரமே பண்ண மாட்டேன்றாரு? இவங்க 5 நிமிஷத்துக்கு ஒரு தரம், ஐயோ நான் சோஷியல் மீடியா எடுத்துக்கிறேன், டிவி எடுத்துக்கிறேன், 5 நிமிஷத்துக்கு 5 தடவை வருதே, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நான் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா எதுக்கு விஜய் பண்ணுறாரா? ஒரு சிலர் கேட்பாங்க, அரசியலுக்கு வந்துட்டார், இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காரு, ஜெயிச்சிருவாரா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் அவங்களுக்கு, ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கையில் தானே தனியாக நிற்கிறார். நீ ஜெயிக்க முடியலன்னு தானே கூட 20-30 பேரை சேர்த்துக்கிறேன். இத்தனை பேரோட நீ ஓடுற, நான் தனியாக ஓடுறேன், இங்கேயே ஜெயிச்சிட்டாரா இல்லையா? நான் இதுதான் கேட்பேன். இங்கேயே ஜெயிச்சிட்டாரு. இல்லை, கட்ஸுக்கு பாராட்டுக்கள் தான், கட்ஸுக்கு பாராட்டு, அது யாருமே நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் நம்மளால் முடியும் அப்படின்றது வந்திருக்காரு. இன்னைக்கு தனித்து நின்று போராடிட்டும் இருக்காரு. அதுவே ஒரு வெற்றி தானே. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் அந்த பக்கம் தனியாக நிற்கிறேன், நீ 23 பேரோட, 24 பேரோட, 25 பேரோட எதிராக நிற்கிறேன், 2 பேருக்கும் போட்டி. அப்போது ஜனங்கள் யாரை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க? பார்க்குறவங்க தில்லு. அது சின்ன வயசுலேருந்தே உண்டு அவருக்கு, போராடி பார்த்துருவார் எது இருந்தாலும். அதுதான் ஜீன்னு சொல்லுவேங்க. அண்ட் சார், இன்னொரு விஷயம் இந்த படம் ரிலீஸ் யாருமே எதிர்பார்க்கல. அப்படி இருக்கும் பொழுது அதை சார்ந்த விஷயம் அடுத்த கட்டம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னொரு படம் நான் கண்டிப்பாக நடித்து கொடுப்பேன் அப்படின்னும் போது, எதிர்பார்க்கலன்னு சொல்லாதீங்க. இந்த படம் அவர் சைன் பண்ணும்போது விஜய் அந்த ப்ரொடியூசர்கிட்ட என்ன சொன்னார்ன்றது, மலேசியாவில் நடந்த ஆடியோ ரிலீஸ் அப்போ விஜய் பேச்சை கேட்டிருக்கீங்களா? நான் அந்த ப்ரொடியூசர்கிட்ட, நான் அரசியலுக்கு போகிறேன், இந்த நேரத்தில் என்னை வச்சு படம் எடுக்கிறீங்க, என்னென்ன தடைகள் வரும் நினச்சிக்கோங்க, நீங்கள் ஓகேயா நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன நினச்சி சொல்லியிருக்காரு? ஏன்னா கண்டிப்பாக அதை ரிலீஸ் பண்ண முடியாது, பிரச்சனைகள் வரும்னு நினச்சி தானே சொல்லியிருக்கேன். ஆமாம், நீங்கள் அதெல்லாம் சொல்லிட்டேன்மா, அதெல்லாம் எதிர்பார்த்த ஒன்று. எங்களுக்கு அது ஷாக்கான நியூஸோ அதோ எதுவுமே இல்லை. ஆனால் அது படம் ரிலீஸ்க்கு தானே சார் சொன்னாங்க. இப்போ என்ன விஷயம் வெளியில் வருதுன்னா, எப்படி படத்தோட ஃபுட்டேஜ் இவங்களை தாண்டி ஒரு விஷயம் வெளியில் வரும் அப்படின்னும் போது, அதுதான் ஒருத்தனை மன ரீதியாக அடிக்கணும் முதல்ல, இதுக்கு அடுத்தது ஃபினான்ஷியலாக அடிக்கணும். இதுதான் அந்த கிரிமினல் பிரெயின்னு சொல்கிறேன் நான் அடிக்கடி. இதுக்கும் அதுதான் அவங்க தான் காரணமா? எதுக்கு?
இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலைன்றது ஃபுட்டேஜ் வெளியில் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து எதிர்க்கட்சி தான் காரணம் அப்படின்றீங்களா? அதாவது சந்தேகம் தானேங்க. இப்படி நடக்குது, இந்த நேரத்தில் இப்படி நடக்குதுன்னு சொல்லும்போது எல்லா இயற்கையான ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சந்தேகம் தானே, அது மக்களுக்கும் வருது. உங்களுக்கும் அந்த சந்தேகம் வந்திருக்கு? இவங்க விட்டுருந்தாங்கன்னா ஷாக்கு. அது படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா ஷாக்காக இருந்தது. ஒரு மகனாக இன்னைக்கு ஒரு ஸ்கூல் டைம்லேருந்து இன்னைக்கு அரசியல் வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்க உங்கள் மகனை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் எப்படி இருக்குது? முதல்ல என்னுடைய மகன் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்க. இன்றைக்கி சூழ்நிலையில் அவர் எங்களுடைய பிள்ளைன்னு சொல்கிறத விட தமிழ்நாட்டுடைய தாய்மார்களுடைய பிள்ளை ஆயிட்டார். ஏன்னா உண்மையில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி உனக்கு குடும்பம் வேணுமா தமிழ்நாட்டு மக்கள் வேணுமான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் அப்படிம்பார். அந்த மனநிலைமையில் இருக்கார். ஸோ நானும் என்னுடைய மனைவியும் எங்கள் பிள்ளையை தமிழ்நாட்டுக்கு தத்து கொடுத்துருக்கோம். இப்போ அவங்களோட பிள்ளையாக மாறி இருக்காருன்னு சொல்கிறீங்க? ஆமாம், அப்படி தான் அவர் இருக்கார். தாய்மார்கள் அப்படி தான் அவங்க பேசுகிறத பார்த்தா ரொம்ப பேர் என் பிள்ளை வரணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, வயசான அம்மா. அவன் என் பிள்ளை உரிமையோடு சொல்கிறாங்க அவன் அப்படின்ட்டு. அவன் என் பிள்ளை, அவனையே வரவிட மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படித்தான் நினைக்க தோணும். ஆனால் இப்போ அந்த ஜேர்னி நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தோணுச்சா இன்னைக்குன்னா நம்ம புள்ள ஒரு அரசியல் களத்தில் வருவார், இந்த அளவுக்கு இனி பல மேடைகளில் ஏறி இப்படி பேசுவார், இவருக்குள்ளே இவ்வளோ அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தோணுது உண்டா? அவர் வளர்ந்ததே என்னுடைய படங்கள், என்னுடைய ஆக்டிவிட்டீஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 81 நான் டைரக்டர் ஆகிறேன். 83 கலைஞருக்கு எனக்கும் மிக நெருங்கிய ஒரு நட்பு, அரசியலை தாண்டிய நட்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கலைஞர் எப்போவுமே திரையுலகத்தில் இருந்து வர்ற இயக்குனர்கள், எழுத்தாளர்களை ரொம்ப நேசிப்பார். அவர் தனியே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார், புரோட்டோக்கால் தாண்டி பார்ப்பார், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் கூட பார்ப்பார். அப்படிப்பட்ட அவரோட நான் 83 ட்ராவல் பண்ணுறேன். விஜயகாந்த் ஒரு தடவை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அதிலிருந்து என்னுடைய ஒவ்வொரு படங்களையும் முதல் படம் முடிஞ்சு ரிலீஸ்க்கு முன்னாடி யாருக்காவது போட்டு காட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல அவருக்கு தான் போட்டு காட்டுறேன். போயிட்டு அடுத்த நாள் காலையில் 4:30 மணி 5 மணிக்கு அப்படியே சீன் பை சீன் மைண்டில் வச்சுக்கிட்டு, இதை பண்ணு, இதை எடுத்துரு, இதை ட்ரிம் பண்ணு, இந்த இடத்துல சரியில்லை, இந்த காமெடி சீன் தேவையில்லாமல் இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லுவார். ஒரு தரம் தான் படம் பார்த்துருப்பார். அடுத்த நாள் காலையில் அவ்வளோ அழகாக சொல்லுவார். அதை அப்படியே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு இதோட இன்னொரு கேள்வி கனெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா எனக்கு பல மேடைகளில் அவர் பேசும்பொழுது அவருக்கு என்னப்பா பேச தெரியும், ஸ்கிரிப்டோடு வந்துடுறாரு. நீங்கள் சொல்கிற சில விஷயங்கள் அவர் மனப்பாடம் பண்ணி அதை ரொம்ப உணர்ந்து பேசக்கூடிய விஜய் நீங்கள் பார்த்துருக்கேன்னு சொல்லும் பொழுது அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இல்லை, பல மேடைகளில் மக்கள்கிட்ட லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு பேசுகிறாரு அப்படின்ற விமர்சனம் வருதுல்ல, அதுக்கு உங்களோட கருத்து என்ன? அதாவது அரசியல்னு போகும்போது சில குறிப்புகள் அந்த குறிப்புகள்னு தான் சொல்லணும். சரி, ஒரு ஊருக்கு போகும்போது அந்த தொகுதியோ ஒரு மாநிலத்துக்கு போகிறார், ஒரு மாவட்டத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள், ஏன்னா அவர் அரசியலுக்கு இன்றைக்கி அடியெடுத்து வச்சுருக்காரு. அரசியல்னால் சமூக பார்வை இருக்கிறது. நான் அவர் அரசியலுக்கு வந்தது எனக்கு ஆச்சரியம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்தவர். அவருடைய முதல் படத்தில் என்ன டைட்டில் வச்சு பண்ணேன், ஒரு 18 வயசில் ஒரு பையன் நடிக்க வர்றாரு. அவருக்கு நியாயமாக ஒரு டைரக்டர் லவ் சப்ஜெக்ட் தானே பண்ணணும். நான் நாளைய தீர்ப்புன்னு படம் பண்ணேன். அதுவே ஒரு ரெவல்யூஷனான டைட்டில் தானே. ஒரு காதல் என்றென்றும் காதல், வாழ்வே காதல் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்கலாம்ல. நாளைய தீர்ப்புன்னு ஒரு தீர்ப்பு எழுதினேன், அது இன்றைக்கி நடந்தது. அப்போ அந்த டைட்டில் வைக்கும்போது எனக்கு ஏதோ இருந்திருக்குல்ல, ஒரு எதிர்காலம் நினச்சி தானே அந்த டைட்டில் வச்சேன். அதில் துளி கூட ஆச்சரியம் இல்லை.
அவர் மைண்டில் அப்படியே அந்த என்ன 91 92 டிசம்பரில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட 33 வருஷமா. அப்போ 33 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மைண்டில் ஒரு விதையை போட்டாச்சு. அது ஒரு விஷயத்தை நான் போடணும்னு டைட்டிலில் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்க. அப்போ அங்கே ஆரம்பிச்சது தானே அந்த விதை? அதுக்கு முன்னாடியே மைண்டில் இருந்தது. அது பிளட், அது சீன்னு சொல்லுவோம்ல. என்னுடைய படங்கள்லாம் எப்படியாப்பட்ட படங்கள் என்னென்ன போராட்டத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியாதே தவிர இதுக்கு முந்தின ஜென்ரேஷனுக்கு தெரியும் இல்லையா. அந்த ஜீன் ஆல்ரெடி இருக்குது. அதுக்கு ஒரு விளக்கேற்றி வைக்கிற மாதிரி அந்த டைட்டில் வச்சு உங்கள் எதிர்காலம் இருந்தாப்பா உனக்கு நான் தீர்ப்பு எழுதிட்டேன் அப்படின்னு போட்டது தான். ஸோ அந்த நாளைய தீர்ப்புக்காக இன்றைக்கும் மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் சீக்கிரம். ஆமாம். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் பேசும்பொழுது ஏன் இவ்வளோ நாளாக வெளியில் வரல, பையனுக்கு ஏன் சப்போர்ட் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் வந்திருக்குல்ல. இப்போ இந்த பேட்டியை பார்க்கும்போது நிறைய பேர் காமெண்ட்ஸ் கூட போடலாம், என்ன திடீர்னு வந்து இன்றைக்கி பேட்டி பேசுகிறாரு அப்படின்னு. இதுக்கு உங்கள் பதில் என்ன? அதாவது ஒரு ஏஜுக்கு பிறகு விஜய் கல்யாணம் ஆன உடனே தனியாக வச்சேன். எனக்கு ஒரே பிள்ளை, 2 பிள்ளைங்க இருந்துச்சு, ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணை எனக்கு கடவுள் வேணும்னு கேட்டார், நான் கொடுத்துட்டோம். இந்த ஒரு பிள்ளை தான். என் வீடு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பெரிய வீடு 8000 இப்போ இடிக்க போகிறேன். 8700 ஸ்கொயர் ஃபீட் பெரிய வீடு. அவ்வளோ பெரிய வீட்டில் நானும் என் ஒய்ஃப் எங்கள் அம்மா இருப்போம். விஜய் கல்யாணம் ஆகுது, கூட வச்சுருக்கலாம்ல நான். கம்பல்சரியாக வெளியே தரணும். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு இண்டிபெண்டன்ஸ் வேணும். ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிற இடத்துல இன்னொரு மரம் வச்சா அதுக்கு அது தெரியாது. தனியாக கொண்டு போய் வச்சு அது வளர்ந்தா ஈஸியாக தெரியும். இப்போ நான் தனியாக வச்சதுனால அவர் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு வர்றார். ஸோ பிள்ளைங்க வந்து அப்படி வரும்போது பெற்றவனுங்க அப்படி அழகு பார்க்கணுமே தவிர எல்லாத்துக்கும் போய் நின்று அதை பண்ணாது இதை பண்ணாது அப்படின்னா அவங்க இரிட்டேட் ஆகிடுவாங்க. இந்த ஜென்ரேஷனை புரிஞ்சிக்காத சில பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஐயோ என் பிள்ளை வரதே இல்லை, பேசுகிறேன், இப்படியே நினச்சி அவங்க வீணாக போயிடுறாங்க. நம்ம ஜென்ரேஷனை புரிஞ்சுக்கிறணும். இப்போ நான் வந்து என்னை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, என்றைக்காவது என் ஃபேஸில் வந்து அந்த ரேகையில் இருந்திருக்குதா? நான் சொல்கிறது, நான் இப்போ எனர்ஜியாக இதுவா நீ வாவா நான் வர்றேன். இந்த வயசில் நான் எதாவது பண்ணணும், ஜெயிக்கணும், நான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நேச்சர் இருக்கிறவங்க வந்து பிள்ளைங்களை அப்படி தான் விடுவாங்க. அவங்களே ஓடணும், அவங்களே கீழே விழுகணும், அவங்களுக்கு எந்திரிக்கணும், அவங்களே திரும்பி ஓடணும், ஜெயிக்கணும். அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். ஒரு அப்பாவாக அவர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துதுன்னு நீங்கள் சொல்லும்பொழுது, சில விஷயங்கள் எங்களுக்கு பார்க்கும்பொழுது இது உண்மையாக பொய்யான்ற பல இடத்துல கேள்விக்குறியாக மாறுது. முக்கியமாக அவர் உங்கள் மேலேயும் அம்மா மேலே வச்ச சில விமர்சனம் அந்த கோர்ட் இதில் கொடுத்தது, இதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்மளுக்கு தெரியாது. அதை நம்ம பார்க்கும்பொழுது அது உண்மையாக தெரியுது. ஆனால் நாங்கள் கொடுக்க வேண்டிய கடன், அப்பா அம்மா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்ற மாதிரி விஜய் சார் வெளியில் கொண்டு வந்திருக்கான்றாரு. நீங்கள் சொல்கிறது அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்தாரு, அதுதானே சொல்கிறீங்க? அதாவது புக்கில், அக்கௌண்ட் புக்கில் லாஸ்ட் 3 இயர்ஸில் என்னென்ன நடந்திருக்கோ அதெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது இல்லையா? எனக்கு இதெல்லாம் அசையும் சொத்து, இதெல்லாம் அசையா சொத்து. நான் என்னுடைய பணம் இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்றது அக்கௌண்ட் புக்கில் இருக்கிறத அப்படியே சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலையும் அவர் நான் அப்பாவுக்கு லோனாக கொடுத்துருக்கேன்னு காட்டல. நீங்களாக அதை லோன்னு மாற்றிக்கிட்டீங்க. நீங்கள் அதில் லோன் பெய்ட் டு அப்பா அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அப்பாவுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், பிள்ளை கொடுக்கக்கூடாதா? அப்பாவுக்கு 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கிறவர் அப்பாவுக்கு ஒரு 5 கோடி கொடுக்கக்கூடாதா? அதை போய் நீங்கள் லோன் எடுத்துக்கிறீங்க. உங்கள் புத்தி, இந்த இன்டர்பிரேட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுடைய புத்தி அதை மாற்றிக்கிறாங்க. அதில் எங்கேயாவது லோன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்பாவுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், ஒய்ஃபுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு புக்கில் இருக்கிறது கொடுத்துருக்காரு. எடுத்து சொல்கிறவங்க தப்பாக சொல்லி
அதுக்கு 4 பேரை வச்சு அதை அவங்க பெருசாக சொல்லி, ஏன்டா டேய், நீ உங்கள் அப்பாட்ட வாங்கினது இல்லையா, நீ உன் பிள்ளைகிட்ட வாங்கினது இல்லையா, நீ உன் பிள்ளை கொடுத்தது இல்லையா? நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாளாகவே இந்த கேள்விகள் எல்லாருக்குள்ளே இருந்த கேள்விகள் தான் சார். ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி 100% ரைட். ஒருத்தரை குற்றம் சாட்டணும் அப்படின்னும் பொழுது அந்த லிஸ்ட் வந்து போயிட்டே தான் இருக்குது. அது ஒரு விஷயம் 10 விஷயமாக மாறும் பொழுது குற்றமே கிடையாது. அது குற்றமே இல்லாத ஒன்று குற்றமாக ஆக்கி அதை பெருசாக சொல்ல வேண்டியது. அதுக்கு தானே அவங்க பே பண்ணுறாங்க டெய்லி. உங்களுக்கு டெய்லி அந்த வேலைக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ஐயோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ சார்? பெரிய அமௌண்ட்டு. என்ன சார் இவ்வளோ பார்த்த மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லி? ஐயோ, அவங்க இந்த 1 மாதத்தில் என்னென்ன வாங்கினாங்கன்னு தெரிஞ்சோம்னாவே என்னென்ன அவங்க ப்ராப்பர்ட்டி வந்திருக்குன்னு தெரிஞ்சோம். நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு போயிடுவீங்க நீங்கள். சார் கடைசியாக ஒரு முக்கியமான 2 கேள்விகள் மட்டும். அந்த பெரம்பூர் தொகுதியாக இருக்கட்டும் இல்லை திருச்சி தொகுதியாக இருக்கட்டும், என்னென்னா அந்த கிறிஸ்டியன் ஓட்ஸ் அவருக்கு நிறைய வரும், அதனால தான் அப்படி தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வருது இல்லையா? என்னைக்காவது அவருடைய பேச்சிலையோ அதுலேயோ இதுலேயோ நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? அவர் சொன்னதில்லை, மற்றவங்க சொன்னாங்க. எச் ராஜா போன்றவர்கள் இவர் ஜோசப் விஜய் கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்னார். அப்போ இவர் சொன்னார். அப்போ கூட சொல்லலை, ஒரு லெட்டர் பேடில் ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு லெட்டர் பேட் ரிலீஸ் பண்ணார். ஆமாம், நான் கிறிஸ்தவன், என்ன போச்சு? ஆனால் கிறிஸ்தவனாக நான் பொதுமக்கள்கிட்டனா எந்த மதத்தை சார்ந்தவன்னு வாழல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அவருடைய கொள்கை என்னன்னு கேட்குறாங்க. ஏடா இதிலே சொல்லிட்டாரடா, ஒரு வார்த்தையில் சொல்லிட்டார். எம்ஜிஆர் சொன்னார்ல, ஒன்றே குலம் என்று வாழ்வோம், ஒருவனே தேவன் என்று போற்றும். கொள்கையை சொல்லிட்டாரு. நீ கொள்கையை சொல்லலாம் புரியலை, சொல்லலைன்னு சொல்லிட்டு இருக்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அதை நீ அர்த்தம் என்ன அர்த்தம்னு கண்டுபிடி, கொள்கை என்னன்னு தெரிஞ்சு போகும். உனக்கு அதுவே புரியல. என்னுடைய ஒரே வார்த்தையில் என்னுடைய வாழ்க்கை என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிர். நான் கபாலீஸ்வரர் கோயிலில் அன்னதானம் பண்ணுவேன். அதுக்கு ஒருத்தர், இவர் தாய் மதத்துக்கு மாறிவிட்டார். அடே, அன்னதானத்திலே மதம் இருக்கா? எனக்கு புரியலையே. நான் ஆஃபீஸில் போட்டுக்கிட்டு இருக்கேன் மத்தியானம். அது என்ன மதம்? அங்கே ஏதாவது கோயில் இருக்கா? பசிக்கு போடுறேன். பசிக்கு சாப்பிட்றவங்க என்ன மதம்னு கேட்டால் போடுறேன். இதெல்லாம் சில்லி விஷயங்கள், சில்லற விஷயம்னு சொல்லுவாங்கள்ல. அந்த சில்லற விஷயத்தையெல்லாம் உட்காந்து அந்த பேசிகிட்டு இருக்கேன் சாயந்தரம் ஆனால். இந்த சில்லறைக்கு பேசுகிறதையே அவங்க நல்லா பெருசாக சம்பாதிக்கிறாங்க. அப்போ பெரிய விஷயத்தை பேசுனா என்ன ஆவாங்க? சார் அவர் எல்லா மேடைகளிலுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்கள் அண்ணன், உங்கள் விஜி, உங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் ஒரு அப்பாவாகவும் சரி, நீங்களே சொல்லிட்டீங்க என்னோட மகன் இல்லை, இனி அந்த வார்த்தையை நான் சொல்ல முடியாதுமான்னு சொல்லிட்டீங்க. இன்றைக்கி என்ன சொல்ல விரும்புகிறீங்க டிவிகே தலைவர் அவர்களுக்கு? டிவிகே தலைவருக்கு நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்லணும்னு இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் அப்பப்போ ஒரு புதுமை புரட்சிகள், ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு தரம், 50 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்துக்கான காரணம் யாரோ ஒரு மனிதனாக இருப்பான். அது மாதிரி இப்போது ஒரு 50 வருஷம் கழித்து ஒரு இளைஞன், ஒரு துடிப்புள்ள ஒரு தமிழன் உங்களுக்காக இறங்கி வந்திருக்கார். அவருடைய வெற்றி எனக்கு தெரிஞ்சு அவருடைய வெற்றி இல்லை, உங்களுடைய வெற்றி, மக்களுடைய வெற்றி, தமிழ்நாட்டுடைய வெற்றி. இந்த மாற்றம் நடந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது, இளைஞர்களின் எதிர்காலத்துக்கு நல்லது, அடுத்த தலைமுறைக்கு நல்லது. நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோம். அது மாதிரி தான்
இந்த மாற்றம் இளைஞர்களின் எதிர்காலம், தாய்மார்களின், தந்தைமார்களின், அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சேர்த்து வைக்கும் ஒரு சொத்து, ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது உங்களுக்கு. அதை நழுவ விட வேண்டாம். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக சார், உங்கள் டைட்டில் போல நாளைய தீர்ப்பு என்னவென்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நன்றி நன்றி. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.